திருவாடுதுறை ஆதீனத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக டெல்லியிலிருந்து திருச்சிக்கு செங்கோல் என்ற பெயரில் புதிய ரயில் சேவை தொடங்கப்படும் என மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் பரப்புரையின் போது பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். நான் மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். ஆனால் முதலாக இந்த பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கிக் கொண்டிருந்த மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி வழியாக காரைக்கால் சென்று கொண்டிருந்த ரயில் நிச்சயமாக விடப்படும், நிச்சயமாக அமைக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மாவட்டம் ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டமாக இருந்த பொழுது 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது அன்றைய வெள்ளைக்காரர்கள் மூலமாக ஒரு செங்கோல், இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கான அடையாளமாக ஒரு செங்கோல் வழங்கப்பட்டது. அந்த செங்கோல் திருவாடுதுறை ஆதீனத்தில் இருந்துதான் இந்திய நாட்டினுடைய தலைநகரான டெல்லிக்கு சென்று ஆங்கிலேயர்கள் மூலமாக நம்முடைய அன்றைய பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய திருக்கரங்களுக்கு வழங்கப்பட்டது. அதை இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தலைமுறைக்கும் இன்றைய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். இது தமிழர்கள் மூலமாகத்தான் திருவாரூர் ஆதீனத்தில் இருந்துதான் அந்த செங்கோல் வழங்கப்பட்டது என்பதை நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த மாவட்டத்தில் விரைவில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பயிற்று சட்டம் பெறுவதற்கு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். மாவட்டந்தோறும் முதன்மையாக புதிதாக துவங்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அமைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக நாங்கெல்லாம் சிறிய வயதிலிருந்து பல கட்சிகளுக்கு பல பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு பாடுபட்டிருக்கின்றோம்.